இன்னைக்கு உங்களுக்கு விட்டமின் பி 12 குறைபாடு இருக்கிறத நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுட்டீங்கன்னா இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு வெறும் சோறு மட்டும் இருக்காதுங்க. உங்கள் நரம்புகளில் நிரந்தரமான பாதிப்பு ஏற்படலாம். நினைவாற்றல் குறையலாம். கை கால் மரத்து போகலாம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நிலைமையில் அதை முழுசாக சரி செய்வது கூட கஷ்டமாயிடும். இப்போது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றும் சில அறிகுறிகள் தான் உண்மையிலேயே உங்கள் உடல் கொடுக்குற கடைசி எச்சரிக்கை. காலையில் எந்திரிச்ச உடனே கை கால்களில் ஊசி குத்துற மாதிரி சில் என்று இருக்குதா? எப்போதும் சோர்வாக இருக்கா? நல்லா தூங்கின பிறகும் புத்துணர்ச்சி வரலையா? அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கான சரியான காரணம் என்னன்னு சொல்ல போகிறேன். அதோட ஒரு எளிய வீட்டு வைத்தியம் சொல்ல போகிறேன். அது விட்டமின் பி 12க்கு ஒரு நல்ல சோர்ஸாக இருப்பதோட உங்கள் கண் பார்வைக்கும் உதவக்கூடியது. சரி, முதல்ல ஒரு பொதுவான தவறை தெளிவுபடுத்திக்கலாம். நிறைய பேர் விட்டமின் பி 12 குறைபாடு வெஜிடேரியன்களுக்கு அல்லது வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் தினமும் முட்டை சாப்பிட்டாலும் சரி, பால் குடித்தாலும் சரி, உங்கள் உடல் விட்டமின் பி 12ஐ சரியாக அப்சர்வ் பண்ணலைன்னா அதை சாப்பிட்றதாலேயோ மாத்திரை எடுத்துக்கொள்வதாலேயோ பெரிய பயன்லாம் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் உணவு மூலமாக எடுத்துக்கொள்ளும் பி 12 ஆகட்டும், இல்லை சப்ளிமெண்ட் மூலமாக எடுத்துக்கொள்ளும் பி 12 ஆகட்டும், அது உண்மையிலேயே உங்கள் உடலில் அப்சர்வ் ஆகுதா இல்லையா என்பதை உறுதி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. விட்டமின் பி 12 அப்சார்ப்ஷனை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பி 12 முழு பலனும் கிடைக்கும். அதோட 90% பேர் செய்யும் பொதுவான தவறையும் தவிர்க்க முடியும். நம்ம உடலில் விட்டமின் பி 12 குறைய ஆரம்பித்தா சில அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம உடலில் விட்டமின் பி 12 குறைய ஆரம்பித்தா சில அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் நாம் அதை பெரும்பாலும் கவனிக்காமல் விட்டுடுறோம். சரி, விட்டமின் பி 12 குறைபாட்டின் முதல் அறிகுறி என்னன்னு பார்க்கலாமா? கை கால்களில் ஊசி குத்துற மாதிரி சில் என்று இருப்பது, இல்லாட்டி மரத்து போகிறது, இல்லாட்டி எறும்பு ஊடுற மாதிரி உணர்வு வருவது, இல்லாட்டி சிலருக்கு கை கால்களில் உள்ளங்கால்களிலே சூடு ஏறுற மாதிரி நெருப்பெறிகிற மாதிரி கூட உணர்வு இருக்கும். ஆமாங்க நண்பர்களே, இது விட்டமின் பி 12 குறைபாட்டின் மிகவும் பொதுவான மற்றும் ஆரம்ப அறிகுறி. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம நரம்புகளை ஒரு எலக்ட்ரிக் வயர் மாதிரி நினச்சிக்கோங்க. எப்படி ஒரு வயருக்கு வெளியே ரப்பர் கோட்டிங் இருக்கும், அதே மாதிரி நம்ம நரம்புகளுக்கு வெளியேயும் மயலின் ஷீத் என்ற ஒரு பாதுகாப்பு படலம் இருக்கும். விட்டமின் பி 12 குறைபாடு வந்தால் இந்த மயலின் ஷீத் பொதுவாக பலவீனமாகி மெல்லியதாக ஆரம்பிக்கும். அதனால் என்னாகும்? சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பாதிக்கப்படும். இதன் விளைவாகத்தான் நம்னஸும் டிங்லிங் சென்சேஷன் மாதிரியான உணர்வுகள் ஏற்படுகின்றன. அதாவது சில் என்ற உணர்வு, மரத்து போகிறது மாதிரி. சரி, இப்போ ரெண்டாவது அறிகுறி என்னன்னா, ரொம்ப சோர்வாக இருக்கிறது. எப்போவுமே ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பது. விட்டமின் பி 12 இல்லாமல் நம்ம உடல் ரெட் பிளட் செல்ஸை சரியாக உருவாக்க முடியாதுங்க. அப்போது ரெட் பிளட் செல்ஸ் குறையும் போது உடலின் திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சரியாக கிடைக்காது. அதனால் உடல் எப்போதும் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கும். மூன்றாவது அறிகுறி சொல்லட்டுமா? நினைவாற்றல் குறையிறது. எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது. அடிக்கடி பொருட்களை எங்கே வச்சிங்கன்னு மறந்து போகிறீங்களா? யாரோட பெயர் நினைவுக்கு வரலையா? செய்ய வேண்டிய வேலைகளையே மறந்து போகிறீங்களா? அப்படின்னா அது விட்டமின் பி 12 குறைபாட்டின் முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக விட்டமின் பி 12 டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள். நான்காவது அறிகுறி சொல்லட்டுமா? கிளாசிட்டிஸ், அதாவது நாக்கு சிவந்து வீங்குவது, இல்லாட்டி அடிக்கடி வாய்ப்புண் வருவது. இது கூட விட்டமின் பி 12 குறைபாட்டின் மிகவும் முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று. பல நேரங்களில் லேப் டெஸ்ட் எடுப்பதற்கு முன்பே உடலில் பி 12 குறைபாடு இருக்கிறத இந்த அறிகுறிகள் காட்டிவிடும். இறுதியாக ஒன்று சொல்லட்டுமா? விட்டமின் பி 12 குறைபாடு ஆங்ஸைட்டி மற்றும் டிப்ரெஷனுடனும் நேரடியாக தொடர்புடையது. குறிப்பாக 35 வயசுக்கு மேற்பட்டவர்கிட்ட இது அதிகமாக காணப்படுது. அதனால் சமீப காலமாக காரணமே இல்லாமல் ஆங்ஸைட்டி இல்லாட்டி டிப்ரெஷன் மாதிரி உணர்றீங்கன்னா விட்டமின் பி 12 டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் விட்டமின் பி 12 குறைபாடாகவே இருக்கலாம். சரிங்க, விட்டமின் பி 12 குறைபாட்டின் அறிகுறிகளை பார்த்தாச்சு. இப்போது தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
அது விட்டமின் B12க்கு சப்போர்ட் கொடுப்பதோட நரம்புகளுக்கும் வலு சேர்க்க உதவும். சரி, இந்த ட்ரிங்கை எப்படி தயாரிக்கணும்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் பால் தேவை. சுமார் 200 முதல் 250 ml வரை இருந்தால் போதும். கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதையும் முதல் நாள் ராத்திரியிலேயே தண்ணீரில் ஊற வச்சுருக்கணும். காலையில் அதோட கொட்டையை நீக்கிடுங்க. அதே மாதிரி 5 பாதாமையும் ராத்திரி முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் தோலை உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, பால் என்பது விட்டமின் B12 கிடைக்கிற நல்ல உணவுகளில் ஒன்று. அதனால தான் பல டாக்டர்களும் பாலை தினசரி உணவில் சேர்க்க சொல்கிறாங்க. பேரிச்சம்பழத்தில் நேரடியாக B12 இருக்காது, ஆனால் விட்டமின் B6, ஃபாலேட், அயன் மாதிரி உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. இவை எல்லாமே சேர்ந்து இரத்த அணுக்கள் நல்லா உருவாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பழம் நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. குடல் நல்லா இருந்தால் தான் நாம் சாப்பிட்ற சத்துக்கள் உடம்புல சரியாக சேரும். அதே போல் பாதாமில் விட்டமின் E இருக்குது, மெக்னீஷியம், விட்டமின் B2 மாதிரி நல்ல சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய சத்துக்கள். அதனால் உடம்புல சோர்வு, கை கால் சில்லுன்னு இருக்கிறது, பலவீனம் மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நல்ல உணவு பழக்கத்தோடு சேர்த்து இது மாதிரி சத்துக்களும் உதவியாக இருக்கலாம். சரி, இப்போது ட்ரிங்க் எப்படி தயாரிக்கணும்னு பார்ப்போம். காலையில் கொஞ்சம் சூடாக இருக்கிற பாலை தோலை உரித்து பாதாமை போட்டுருங்க. அதுக்குள்ளே கொட்டை எடுத்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துடுங்க. அப்புறம் இதெல்லாம் பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க, உங்கள் B12 சப்போர்ட் ட்ரிங்க் ரெடி. இந்த ட்ரிங்க்கை காலையிலே வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியும் குடிக்கலாம். தொடர்ச்சியாக சில வாரங்கள் இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கலாம். எப்பவும் இருந்த சோர்வு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணலாம். கவனம் செலுத்துகிற திறன் நல்லா இருக்கலாம். கை கால் சில்லுன்னு இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. உங்கள் B12 அளவு ரொம்பவே குறைஞ்சிருக்கு, அல்லது கை கால் ரொம்ப மரத்து போயிருக்கு, நடக்கும்போது தடுமாறுறது, பார்வையில் பிரச்சனை வர்றது மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இந்த ட்ரிங்க் மட்டும் போதாது. அப்படிப்பட்ட நேரத்தில் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். தேவைப்பட்டால் விட்டமின் B12 சப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், இன்ஜெக்ஷனாக இருக்கலாம். டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் உடம்பு கொடுக்குற சிக்னல்களை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே. நாளைக்கு காலையிலேருந்தே இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய செலவும் இல்லை, செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஆனால் உங்கள் எனர்ஜிக்கும் நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கும் ஓவரால் பாடி ஹெல்த்துக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தகவல் உங்கள் குடும்பத்துலேயும் நண்பர்களுக்கும் பயன்படும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்